ஹாய், ஃபுல் பஃப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேரை வந்து செக்ஷனிங் பண்ணி பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் செக்ஷன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏர் டு ஏர் வரைக்கும் தான் நான் ஃபுல் பஃப் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஹெட் ஷேப்பை பொறுத்து, ஹேரோட டென்சிட்டியை பொறுத்து எந்த அளவுக்கு வந்து ப்ரைடு வந்து உங்களுக்கு பஃப் கேட்குறாங்களோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஹேரை வந்து எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஏர் டு ஏர் வரைக்கும் ஃபுல் பஃப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹேரை வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பேக் கோம்பிங் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து தின் லேயராக எடுத்து பேக் கோம்பிங் ரூட் வரைக்கும் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பேக் கோம்பிங் பண்ணது உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் வரைக்குமே நான் ரொம்ப தின் ஹேராக எடுத்துகிட்டு பேக் கோம்பிங் ரூட் வரைக்கும் பண்ணுறேன். இது எந்த ஆங்கிளில் பண்ணணும் அப்படின்னா 180 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் பேக் கோம்பிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈக்குவலாக வந்து ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு பஃப் வந்து கிடைக்கும். நான் ஜஸ்ட்டு வந்து கோம்பு வச்சு மேலோட்டமாக செய்வேங்க எப்போயுமே வந்து பேக் கோம்பிங் பண்ணதுக்கப்புறம். இந்த மாதிரி வந்து ஹேரை வந்து லாக் பண்ணிக்கோங்க, ஹேர் பின் வச்சு. ஸோ ரெண்டு சைடுமே நல்லா வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃப் வந்து கலரவே கலராது. இதுக்கு மேலே நீங்கள் ஹோல் ஸ்ப்ரே கூட அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பஃப் வந்து நான் அதில் ஒரு மீடியம் ஃபுல் பஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹை வேணுமோ பஃப்பில் நீங்கள் அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் கோம்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பஃப் வந்து ஹை வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.